ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் டிஎன் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 8072147276. சார் என்ன சார் நீங்க கூட்டு வந்து இப்படி பண்ணுகிற ட்ரெஸ் எல்லாம் கீச்சு விட்டுருக்கீங்க. ட்ரெஸ் எல்லாம் கீஞ்சிச்சு. ரொம்ப பேசுறத போய் டீ-ஷர்ட் எடுத்துனா போ. இப்போ நான் எப்படி வருது ஐயா ட்ரெஸ் டீ-ஷர்ட் எடுத்துனா போ. இரு என் டீ-ஷர்ட் நான் தரேன். வந்துலாம் எனக்கு பத்தாது. உண்டு பெருசு இருந்து எனக்கு என் டீ-ஷர்ட் எடுத்துனா சும்மா எடுத்துனா. சரி எடுத்துறேன். என்ன எடுத்துனா வர எப்ப எடுத்துனா வர? ரொம்ப பேசாத அமைதி. சரி இதோ பாரு சார் போய் நீ பிரியாணி வாங்கினோ போ. பிரியாணி வாங்கினோ ஒரு கோட்டர் வாங்கினோ. எப்படின்னு இவங்க நைட்ல என்ன வச்சு அடி கீன்னு கீக்க போறாங்க. என்ன நான் வலி தாங்க வேணா போய் எத்தனா போ. போய் எத்தனோ சார் போ சார். அமைதியா இருக்கே இல்லையா அதெல்லாம் வேணாம். என்ன அமைதியா ஆமா உன்னோட இந்த துருப்புச்ச இரும்புக்காரன் வந்து என்னதான் அடிக்கும். என்ன ஒரு 4 நாள் முன்னாடி ஒருத்தர் வந்து பேசினாரு படுக்கிறது நிக்கிறது அங்க போகுமா அந்த இரும்புக்காரன் அங்கெல்லாம் போனா இப்படி ஆயிரும். அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி ஒருத்தர் பேசினாரு வாட்ஸ்அப் ஆடியா இந்த என்னது ரவுடி தேக்கு வீடியோலாம் நான் தேக்கு பத்தி சொல்லுவேன்னு ஒரு அமைச்சரா யாரோ ஒருத்தர் போன் பண்ணாரு. அங்கெல்லாம் இரும்புக்காரன் பாயாது என்னதான் அடிக்கும். கோட்டருக்கு 10 ரூபா வாங்குறான் என்னென்னமோ பண்றான். நான் வாங்கி குடிக்கிறேன் என்ன அடிக்கிறேன் நீனு. ரொம்ப பேசுற. நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட சேட்டை துரைமுருகன் இணைஞ்சிருக்காரு. வாங்க அவர் கூட பேசலாம். வணக்கம் சார். சார் இப்ப நீங்க நடத்துற சேனலுக்கும் கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல தொடர்பும் இல்ல அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணம் என்ன? அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது பார்த்துக்கிட்டீங்கன்னா கட்சிக்குள்ள ஏராளமான சேனல் எல்லாருமே நடத்திக்கூடே தான் இருக்கிறாங்க. அதாவது கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பல பேர் தம்பிகள் தங்கைகள் ஏகப்பட்ட பேர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. வேணா முக்கிய பொறுப்புகள்லையும் இருக்கிறாங்க. தம்பி இடும்பாகட்டும் இதுக்கு முன்னாடி இருந்த மாலியம்மா அவங்க எல்லாருமே ஒரு சேனல் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் கட்சியுடைய பொறுப்புல இருக்காங்க. இதுல இருந்துகிட்டே அதுல போய் எதையாவது ஒன்று சொல்லிட்டா இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற அதாவது சாதாரண ஒருத்தர் சொல்லிட்டா சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலாம். கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருந்துட்டு கொள்கையை சொல்லிட்டு அது எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லும் போது எப்படி இருக்குன்னு பாருங்க. அதான் அண்ணனோட ட்விஸ்ட். அதே நேரத்தில் அண்ணன் இந்த மாதிரி அறிக்கை வெளியிடுறத நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன். ஏற்கனவே ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அண்ணன் இந்த மாதிரி வெளியிட்டிருக்காரு. கட்சிக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு மறுபடியும் ஏன் இதை வெளியிடணும் அப்படின்றக்கான தெளிவான டீட்டெயிலை ஒரு 2 நாள் முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோவை தனியாகவே போட்டிருக்கேன். என்ன காரணம்னு அதை போய் பாருங்க. அதே நேரத்தில் 2019 என்னை கட்சி விட்டு எடுத்துட்டாங்க. மறுபடியும் சேர்த்தாங்க. 2021 எடுத்தாங்க. மறுபடியும் சேர்த்தாங்க. ஏன் இந்த மாதிரி வேற யாருக்குமே நடக்கல அப்படின்னு நீங்க வந்து ஒரு யோசிச்சு பார்க்கணும். சரிங்களா? அப்படி யோசிச்சு பார்க்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பையன் லேட்டாவே போயிருக்கான். இப்போ அந்த ஆசிரியர் வந்து பார்த்து ஏன்டா நீ லேட்டாவே போற அப்படின்னு அடிச்சிடுறாரு. இப்போ அந்த மாணவன் என்ன செய்வான்? மறுநாள்ல இருந்து சீக்கிரம் போகணும். அது சாதா மாணவன். நான் அப்படி இல்லை. என்னையவே நீ வெளியே அனுப்புறிய அடிச்சு 2019 அனுப்புறிய நீ அப்படின்னு வேற ட்விஸ்ட் அடிக்கலாம். அவங்ககிட்ட ஏதாவது முக்கியமான ஆடியோ இருக்கலாம், முக்கியமான வீடியோ இருக்கலாம், முக்கியமான ஆதாரம் இருக்கலாம். இவ்வளவு ஏன் அந்த கட்சியே அவன் கண்ட்ரோல்ல கூட இருக்கலாம். அந்த ஸ்கூலே. சரிங்களா? அப்படி நான் சொல்றேன். இப்போ அந்த கட்சி யார் பேர்ல இருக்கு? அண்ணன் பேர்ல இல்ல, சத்தியமா இல்ல. அப்ப யார் பேர்ல இருக்கு? கிராஸ் செக் பண்ணுங்க. அப்ப அவங்க யார்கிட்ட இருக்கிறாங்க? அப்ப நான் தான் கட்சி விட்டு வெளியில எடுக்கணும், சாரி ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்ற அதிகாரம் என்கிட்ட இருக்குல்ல. அந்த மாதிரி நான் சொல்றேன். அதனால எல்லாம் பார்த்து நான் நகர்த்திக்கிட்டு இருக்கேன். எல்லாமே நல்லதுக்கு தான் மேடம். தேவையில்லாம அவதூறு பரப்பி இருக்காங்க வெளில இருந்து. ஆமா சார், உங்களை பத்தி நிறைய அவதூறு பரப்புறாங்களே, அதெல்லாம் யாரு பரப்புறாங்கன்னு நினைக்கிறீங்க? முக்குல போய் நின்று பஸ் ஏறி போய் இதுக்கு பஸ்ஸு கூட காசு இல்லாம தெரிஞ்ச ஒரு பையன் அதுல உண்டியில காசு விடுது அப்படின்னு அதை ஒரு அமைப்பா மாத்தி அதுல சம்பாதிக்க ஆரம்பிச்சோடனே அந்த சம்பாதித்த வச்சுக்கிட்டு நல்ல ஜிம்முக்கு போறது, நல்லா பாதாம் பருப்பு நட்ஸ் கிட்ஸ் நல்லா சாப்பிடுறது, சாப்பிட்டு நல்லா கெழுது மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு வச்சுன்னா என்னது அரிப்படு. சரி வேலையை காட்டுவோம். சார் இவ்வளவு நேரம் நீங்க சொல்லிட்டு இருந்ததெல்லாம் அண்ணனையா? இல்ல நான் பொதுவா சொல்றேன். இந்த மாதிரி அவதூறு பரப்புறவங்க இப்படி இருக்கலாம்னு சொல்றேன். அதுதான் காரணம். சரி சார், நீங்க அந்த பூக்கட்சிக்கு போயிடுவீங்க அப்படின்னு பேசிக்கிறாங்களே, போயிடுவீங்களா? போலாமே, என்ன தப்பு? நான் சில கண்டிஷன் சொல்றேன். அந்த கண்டிஷன்லாம் பூக்கட்சி எங்களுக்கு செஞ்சு கொடுக்குதுன்னா நாங்க தாராளமா போலாமே. இப்போ நான் வந்து என்ன கேட்குறேன், ஃபர்ஸ்ட் இந்த முல்லை பெரியார் இஷ்யூக்கு பூக்கட்சி மேல இருந்து எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுத்துட்டாங்கன்னா ஐ லவ் யூ பூக்கட்சி அப்படின்னு போய் இணைஞ்சிருவேன். போயிடலாமே, தப்பே இல்லையே. அப்படியே காவேரி பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்துருங்க அப்படின்னா போயிடலாமே, தப்பே இல்லையே அப்படின்னு நம்ம தாராளமாக போயிடுவேன். அப்புறம் பரந்தூர் விமான நிலையம், கனிமவள கொள்ளை, அப்புறம் தமிழக மீனவர் பிரச்சனை, அப்புறம் வந்து கச்சத்தீவு, அப்புறம் அணுவில் நீட்டு, அப்புறம் ஈழத்தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நிறைய இருக்கு இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க தீர்வு கொடுக்குறாங்க. இது எல்லாமே நாங்கள் ஒரு நாளில் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா
போயிடலாமே, குக்கச்சியோட ஜாயின் பண்ணிடலாம், பிரச்சனையே இல்லையே, நமக்கு பிரச்சனையே இல்லையே, தாராளமாக போய் ஜாயின் பண்ணி நம்ம பாட்டு கூட்டணி நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், தப்பே இல்லை, என்ன தப்பு இருக்கு? ஐ லவ் யூ ஜி, அப்படி லவ் யூன்னு போட்டு போயிட்டே இருப்பேன், பராத் மாதான் நான் போயிட்டே இருப்பேனே, என்ன தப்பு இருக்குன்றேன். சார் இதெல்லாம் என்ன அரசியல் புரிதல்னு உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க சார்? மக்களோட தேவைகள் கோரிக்கைகள் நிறைய இருக்கு, அதை எந்த அரசு செயல்படுத்தினாலுமே நல்லதுதான். ஆனா ஒரு தனிப்பட்ட கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, உங்க கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, அதை நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ கொள்கையெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் நீ பண்ணிட்டா நான் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னா, அப்போ உங்க கொள்கையை நம்பி உங்களை நம்பி தொண்டர்கள் இருக்காங்களா பின்னாடி, அவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்வீங்க? எல்லாம் நான் இப்ப பேசுறது பாக்குறதுக்கு எல்லாரும் காதுக்கு இனிமையா இருக்கும். அது மக்கள் பிரச்சனை தான், அடிப்படை பிரச்சனை தான். ஒரு கட்சி கொள்கை வேற, மக்களுடைய பிரச்சனை கோரிக்கைன்றதெல்லாம் நடக்க பிரச்சனைகள் வேற. இப்போதைக்கு இப்படி மண்டே கழுவுனாலே அவங்க நம்பிடுவாங்க. அப்படி நம்பிட்டாங்கன்னா நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் கண்முன்னாடி இருக்க பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டா கொள்கையில நம்ம பார்க்க வேணாம், கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க போகலாம். சரிங்களா? ஆல்ரெடி ஸ்கெட்ச் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நேற்று கூட ஒரு முக்கியமான புள்ளி மீட் பண்ணியிருக்காரு, பாத்தீங்களா? அந்த மாதிரி டீலிங் நடக்குது. கடைசி நேரத்துல ஏதாவது ஒண்ணு இதுல ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா கூட அண்ணன் போறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு, போயிடலாம் தாராளமா. சரிங்களா? ஓகே சார், போறேன் ஃபியூச்சர்ல அப்படின்றத சூசகமா சொல்றீங்க, புரியுது. சரிங்க சார், எங்க சேனலுக்கு நாங்க இன்டர்வியூ கொடுக்குற எல்லாருக்குமே வருங்காலத்துல உதவிகரமா இருக்கிற ஏதோ ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டை நாங்க கொடுப்போம். அந்த வகையில உங்களுக்கு ஒரு நிரந்தரமா உதவியா இருக்கும். அது நிரந்தரமா உதவியா அப்போ கொடுங்க. சரிங்க, கண்ணு மூடுங்க. நல்லா இருக்கு, வெயில் காலத்துக்கு எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கும். வச்சுக்கிட்டுமா இத? நன்றி. யாரு? வாங்க தலைவரே. வாங்க. வணக்கம் தலைவரே. வாங்க வாங்க. வணக்கம் தலைவரே. அதான் நான் தான் உங்களை ஒரு முக்கியமான ஒரு 3 விஷயம் பத்தி பேசலான்னு வர சொன்னேன். என்னது? நான் என்ன சொன்னாலும் நீங்க பதட்டமாக கூடாது, பயப்படக்கூடாது, என்னைய மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமா, இதுக்கப்புறம் பதட்டம் கேக்குது, அதான் கூட்டணின்னு ஆகி போச்சு. இதை சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, இந்த குக்கர் சின்னத்துல ஒருத்தர் நம்ம கூட இருந்து போனார்ல வெளியே, அவர் நின்னார்ல, அந்த 18 இந்த இதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? தெரியும் நினைக்கிறேன். அவர் எதிர்த்து ஒரு கேஸ் ஒண்ணு போட்டிருந்தேன்ல? ஆமா, போட்டிருந்தீங்க. நம்ம கட்சி கொடி இதெல்லாம் பயன்படுத்துறாங்க, அது தடை வேணும்னு. அந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டேன். வாபஸ் வாங்கிட்டீங்களா? போச்சுங்க, போச்சு, கட்சி போச்சு, எல்லாம் போச்சு, அவ்வளவுதான், எதுவுமே இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல, எல்லாம் கூட்டணின்னு ஆகி போயிருச்சு. இதுக்கு உள்ளுக்குள்ளேயே ஒண்ணா அடிச்சுக்கணும்னு எனக்கு மேல இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனு, அது நம்ம கேட்டுதானே ஆகணும். அதான் சரி, எதுக்கு நம்ம இலக்கு என்னன்றது நமக்கு தெரியும்ல, அதனால என்னமோ. சரி, அடுத்த விஷயத்த சொல்லுங்க. அடுத்து ஒண்ணும் இல்ல, இந்த ஆட்சியில் பங்குன்னு அடுத்த விஷயம் கிளம்பிக்கிட்டு இருக்கு. ஆமா, அது இப்போதைக்கு நம்ம முடிவு பண்ண வேண்டாம். என்னங்க அப்படி சொல்றீங்க? முடிவு பண்ண வேணாம்னா இல்ல, வெளியில கேட்கும் போது நாம தான் சொல்லிக்காங்க. அவங்க நமக்கு ஒரு 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க, 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஆட்சியில பங்குதான் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. 2வது ஆப்ஷன் ஆட்சியில பங்குதான் கொடுத்தே ஆகணும்னு கேட்பாங்க. 3வது ஆப்ஷன் நம்ம மேல கருணை காமிச்சு வேற மாதிரி ஒன்று ஆப்ஷன், ஆட்சியில பங்குதான் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கேட்பாங்க. இது 3மே ஒரே ஆப்ஷன் தானங்க? என்னங்க ஏமாத்த? அதான் கொடுத்து ஆவாங்க, நமக்கும் வேற வழி இல்லை, எடுத்து ஆகணும். அது நம்ம பண்ணிப்போம். சரிங்களா? இதை மனசு விட்டுறாதீங்க. அப்புறம் 3வது, நம்ம கட்சி பத்தி வெளியில தப்பா பேசுறாங்க. பேசாம என்ன பண்ணுவாங்க? நாம பேசக்கூடாது. நீங்க எல்லாருமே இனிமே டிவி, மீடியா, சோசியல் மீடியா எல்லாம் போய் உட்கார்ந்து உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எதுவும் பேசாதீங்க. நீங்க என்ன பேச போறீங்க என்னன்ற ஸ்கிரிப்டை எனக்கு அனுப்பிடுங்க, நான் பார்த்து ஓகே பண்ணதுக்கு அப்புறமா நீங்க போய் பேசினா போதும், தேவையில்லாம பேசிடக்கூடாது. இதுதான் சரியா? சரி, இந்த விஷயம் 3 தான் பேச வந்தேன். இது கீழே எல்லார்ட்டையும் சொல்லிடுங்க. இப்போ இங்கேருந்து போகும்போது சிரிச்சுக்கிட்டே போங்க, 2026 அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகணும். சரியா? சந்தோஷமா போக சொன்னேன், சோகமா